மதுரையில் விசிக கொடிக்கம்ப விவகாரத்தில் 3 அரசு ஊழியர்கள் பணியிடை நீக்கம் செய்யப்பட்டதை கண்டித்து பணி புறக்கணிப்பு போராட்டத்தில் ஈடுபட உள்ளதாக வருவாய்த்துறை அலுவலர்கள் அறிவித்துள்ளனர். மதுரை மாவட்டம் வெளிச்சநத்தம் கிராமத்தில் 25 அடி உயரத்தில் பறக்கவிடப்பட்ட விசிக கொடிக்கம்பம் 45 அடி உயரத்திற்கு உயர்த்தப்பட்டது. இதில் முறையாக செயல்பட தவறியதாகவும் சட்டம் ஒழுங்கு பிரச்சனையை முன்கூட்டியே கவனித்து நடவடிக்கை எடுக்க தவறியதாகவும் கூறி வருவாய் ஆய்வாளர் அனிதா, கிராம நிர்வாக அலுவலர் பரமசிவம் மற்றும் கிராம உதவியாளர் பழனியாண்டி ஆகியோர் பணியிடை நீக்கம் செய்யப்பட்டனர். இந்நிலையில் தமிழ்நாடு வருவாய்த்துறை அலுவலர் சங்கத்தின் அவசர செயற்குழு கூட்டம் நடைபெற்றது. கூட்டத்தில் இன்று முதல் அரசு ஊழியர்கள் ஆட்சி அலுவலகத்தில் காத்திருப்பு போராட்டத்தில் ஈடுபட இருப்பதாக வருவாய்த்துறை அலுவலர்கள் சங்க மாநில தலைவர் முருகையன் தெரிவித்தார். மதுரை மாவட்டத்தில் உள்ள ஒட்டுமொத்த அலுவலர்களும் ஈட்டிய விடுப்பு எடுத்து தங்களது பணிகளை புறக்கணிப்பு செய்து மதுரை மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் காத்திருப்பு போராட்டத்தில் ஈடுபடுவதென முடிவு செய்யப்பட்டுள்ளது. இதன் காரணமாக அனைத்து பணிகளும் ஸ்தம்பிக்கும் நிலை ஏற்பட்டுள்ளது. இந்த விவகாரத்தில் வருவாய் அலுவலர்கள் தாக்கப்பட்டதாக காவல் நிலையத்தில் புகார் அளிக்கப்பட்டும் எந்த நடவடிக்கையும் எடுக்கப்படவில்லை என்றும் முருகையன் கூறினார். நீலகிரி மாவட்டத்தில் டிஜிட்டல் கைது எனப்படும் சைபர் குற்றவாளிகளின் வலையில் சிக்கிய 2 நபர்கள் லட்சக்கணக்கான ரூபாயை இழந்துள்ளனர். குன்னூர் பகுதியைச் சேர்ந்த இளம்பெண் ஒருவருக்கு வந்த செல்போன் அழைப்பில் அவரது பெயரில் பதிவு செய்யப்பட்ட ஒரு பார்சலில் போதைப் பொருட்கள் கடத்தப்படுவதாக கூறி அதிர்ச்சியடைய வைத்துள்ளனர். மேலும் காணொலி காட்சி வாயிலாக மும்பை சைபர் கிரைம் போலீசார் என்று பேசிய சிலர் அப்பெண்ணை டிஜிட்டல் முறையில் கைது செய்திருப்பதாக கூறி 8 நாட்களாக 24 மணி நேரமும் அவரை தொடர்ந்து அச்சமூட்டியுள்ளனர். இதனிடையே குடும்பத்தினருக்கு தகவல் தெரிந்தால் விசாரணை பாதிக்கப்பட்டு நேரில் கைது செய்ய நேரிடும் என பதட்டத்திலேயே வைத்திருந்து விசாரணை செலவு என அவரது வங்கிக் கணக்கில் இருந்து 15,90,000 பெற்றபின் இணைப்பை துண்டித்துள்ளனர். மற்றொரு வழக்கில் நீலகிரியில் வசிக்கும் ஓய்வு பெற்ற ஆசிரியையை குறிவைத்த இந்த சைபர் குற்றவாளிகள் அவரது பெயரில் டெல்லியில் சட்டவிரோத பண பரிமாற்றங்கள் நடந்துள்ளதாக கூறி மோசடி செய்துள்ளனர். டிஜிட்டல் கைது செய்திருப்பதாக கூறி அவரை ஒரு நாள் முழுவதும் காணொலியில் கண்காணித்து சிறுக சிறுக அச்சமூட்டி அவரது வங்கி சேமிப்பான 15 லட்சம் ரூபாயை பெற்று மோசடி செய்துள்ளனர். இந்த 2 புகார்கள் குறித்தும் காவல்துறையினர் விசாரணை மேற்கொண்டுள்ளனர். திருச்சி மாவட்டம் மணப்பாறை மற்றும் சுற்றுவட்டார பகுதிகளில் பயங்கர வெடிச்சத்தத்துடன் நில அதிர்வு ஏற்பட்டதால் பொதுமக்கள் அச்சமடைந்தனர். மணப்பாறை மற்றும் அதனை சுற்றியுள்ள கோவில்பட்டி, புத்தானத்தம், துவரங்குறிச்சி உள்ளிட்ட பல்வேறு பகுதிகளில் திடீரென வெடி வெடித்தது போல பயங்கர சத்தம் கேட்டது. அப்போது லேசான நில அதிர்வையும் பொதுமக்கள் உணர்ந்தனர். வீட்டில் இருந்த கதவு, ஜன்னல்கள், பாத்திரங்கள் அதிர்ந்ததால் மக்கள் அச்சமடைந்தனர். ஆனால் ஒரு சில இடங்களில் அதிர்வு இல்லை எனவும் சத்தம் மட்டுமே கேட்டதாகவும் மக்கள் தெரிவித்தனர். சின்ன சவுண்டு மட்டும் பெருசாக கேட்டுச்சு, பிளாஸ்ட் ஆன மாதிரி, அதாவது டயர் வெடித்த மாதிரி ஒரு டப்புன்னு ஒரு பெரிய சவுண்டு. வெளியே வந்து பார்த்தோம், அதுக்கு நிலநடுக்கம் அந்த மாதிரிலாம் எதுவும் இல்லை. ஃபீல் மட்டும் சவுண்டு மட்டும்தான் ரொம்ப பயங்கரமாக கேட்டுச்சு. வீரப்பூர் அருகே உள்ள வீரமலை பகுதியில் மத்திய பயிற்சி கல்லூரி சார்பில் துப்பாக்கி சுடும் பயிற்சி நடைபெற்று வருகிறது. அங்கிருந்து இந்த சத்தம் வந்ததா அல்லது அருகே உள்ள கல்குவாரியில் வெடி வெடித்ததால் ஏற்பட்ட அதிர்வா என ஆய்வு நடத்த வேண்டும் என மக்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர். சம்பல் சம்பவத்தில் உயிரிழந்தவர்களின் குடும்பத்தினரை மக்களவை எதிர்க்கட்சித் தலைவர் ராகுல் காந்தி தனது இல்லத்திற்கு அழைத்து சந்தித்தார். உத்தரப்பிரதேச மாநிலம் சம்பல் என்ற பகுதியில் உள்ள மசூதி ஒன்றில் நீதிமன்ற உத்தரவுப்படி அதிகாரிகள் ஆய்வு நடத்த சென்ற நிலையில் அதற்கு சிலர் எதிர்ப்பு தெரிவித்ததால் போராட்டம் வெடித்தது. அதில் 4 பேர் பலியான நிலையில் பலர் காயமடைந்தனர். அதனையடுத்து கடந்த 4ஆம் தேதி ராகுல் காந்தியும் பிரியங்கா காந்தியும் உயிரிழந்தவர்களின் குடும்பங்களை சந்திக்க சம்பல் சென்றபோது மாவட்ட எல்லையிலேயே தடுத்து நிறுத்தப்பட்டனர். இந்நிலையில் சம்பல் சம்பவத்தில் பாதிக்கப்பட்டவர்களின் குடும்பத்தினரை டெல்லியில் உள்ள தனது இல்லத்தில் ராகுல் காந்தி, அவரது சகோதரி பிரியங்கா காந்தி ஆகியோர் சந்தித்து பேசினர். அப்போது நீதியை உறுதி செய்ய அனைத்து உதவிகளையும் வழங்குவதாக ராகுல் காந்தி உறுதியளித்ததாக சொல்லப்படுகிறது. இதுகுறித்து காங்கிரஸ் சார்பில் எக்ஸ் தள பக்கத்தில் பதிவு ஒன்று வெளியிடப்பட்டுள்ளது. அதில் பாதிக்கப்பட்ட அனைவருக்கும் ஆதரவாக நிற்பதாகவும் அவர்களுக்கு நீதி கிடைக்க போராட உள்ளதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. தெலுங்கு நடிகர் மோகன் பாபு பத்திரிகையாளர்களை விரட்டி அடித்த காட்சிகளை இவை. நடிகர், தயாரிப்பாளர், அரசியல்வாதி என வலம் வரும் மோகன் பாபுவுக்கும் அவரது மகன் மஞ்சு மனோஜுக்கும் இடையே சொத்து தொடர்பாக தகராறு ஏற்பட்டதால் இருவரும் மாறி மாறி காவல் நிலையத்தில் புகார் அளித்துள்ளனர். இதுபற்றி செய்தி சேகரிக்க ஐதராபாத்தில் உள்ள நடிகர் மோகன் பாபுவின் வீட்டிற்கு செய்தியாளர்கள் சென்றபோது மைக்கை பிடுங்கி கொடூரமாக தாக்கினார். நடிகர் மோகன் பாபு செய்தியாளர்களை தாக்கிய விவகாரம் தெலுங்கானாவில் சலசலப்பை ஏற்படுத்தியுள்ளது.
உள்நாட்டு போரால் ஆட்சி கவிழ்ப்புக்கு உள்ளான சிரியாவில் சிக்கி தவித்த ஜம்மு காஷ்மீரை சேர்ந்தவர்கள் உள்பட 75 இந்தியர்கள் மீட்கப்பட்டுள்ளனர். சிரியாவில் அதிபராக இருந்த பஷார் அல் அசாத்துக்கு எதிராக ஹயத் தஹ்ரீர் அல் ஷாம் என்ற அமைப்பினர் கிளர்ச்சியில் ஈடுபட்டனர். தலைநகர் டமாஸ்கஸ்குள் கிளர்ச்சி படையினர் நுழைந்து அதிபர் மாளிகையை கைப்பற்றினர். இதனைத் தொடர்ந்து பஷார் அல் அசாத் ரஷ்யாவில் தஞ்சமடைந்தார். இந்நிலையில் சிரியாவில் உள்ள முக்கிய வழிபாட்டு தலமான சைதா ஜைனா பகுதியில் இந்தியர்கள் சிக்கி தவிப்பதாக வெளியுறவுத்துறைக்கு தகவல் கிடைத்தது. இதனைத் தொடர்ந்து ஜம்மு காஷ்மீரிலிருந்து சென்ற 44 பேர் உள்பட 75 பேர் பத்திரமாக மீட்கப்பட்டனர். அவர்கள் பாதுகாப்பாக லெபனான் எல்லையை கடந்துள்ளதாகவும் வர்த்தக விமானம் மூலம் இந்தியாவுக்கு திரும்புவார்கள் என்றும் வெளியுறவு அமைச்சகம் தெரிவித்துள்ளது. சிரியா மற்றும் லெபனானில் உள்ள இந்திய தூதரகங்கள் ஒருங்கிணைந்து மீட்பு நடவடிக்கையில் ஈடுபட்டதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. வெளிநாடுகளில் உள்ள இந்தியர்களின் பாதுகாப்பில் அரசு கவனம் செலுத்தி வருவதாகவும் குறிப்பிட்டுள்ளது. அந்த பிராந்தியத்தில் நிலவும் சூழலை உன்னிப்பாக கண்காணித்து வருவதாகவும் சிரியாவில் உள்ள இந்தியர்களின் நிலையை தொடர்ந்து கண்காணித்து வருவதாகவும் வெளியுறவுத்துறை அமைச்சகம் தெரிவித்துள்ளது. சென்னை விமான நிலையத்துக்கு வந்த சிஎஸ்கே அணியின் லோகோ பதிக்கப்பட்ட எதிஹட் விமானத்துக்கு அளிக்கப்பட்ட வாட்டர் சல்யூட் தான் இது. சென்னை சூப்பர் கிங்ஸ் அணியின் பார்ட்னராக எதிஹட் நிறுவனம் திகழ்கிறது. இந்நிலையில் அண்மையில் எதிஹட் நிறுவனத்தின் விமானம் ஒன்றில் சென்னை சூப்பர் கிங்ஸ் நிறுவனத்தின் லோகோ அச்சிடப்பட்ட காட்சி வெளியாகி சென்னை சூப்பர் கிங்ஸ் ரசிகர்களை உற்சாகப்படுத்தியது. இந்த நிலையில் பெயிண்டிங் பணிகள் முடிந்த நிலையில் சென்னை விமான நிலையம் வந்த எதிஹட் விமானத்துக்கு வாட்டர் சல்யூட் அளிக்கப்பட்டது. EY344 என்ற எண் கொண்ட விமானம் சென்னை வந்ததை சிஎஸ்கே அணி ரசிகர்கள் உற்சாகமாக கொண்டாடி வருகின்றனர். செய்திகளை தொடர்ந்து பார்க்கலாம், இடைவேளைக்கு பிறகு. வங்கக்கடலில் நிலை கொண்டுள்ள ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு பகுதி புயலாக மாற வாய்ப்பில்லை என வானிலை ஆய்வு மையத்தின் தென்மண்டல தலைவர் பாலச்சந்திரன் தெரிவித்துள்ளார். சென்னையில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர் காற்றழுத்த தாழ்வு பகுதி மெதுவாக நகர்ந்து வருவதாக கூறினார். தற்போதைய நிலையில் இல்லை. ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு பகுதி வெல்மார்க் லோ பிரஷர் அப்புறம் தான் டிப்ரெஷன், அப்புறம் தான் டீப் டிப்ரெஷன். அதுக்கு நிறைய புயலுக்கெல்லாம் 4-5 ஸ்டேஜ் மேல இருக்கு. இன்னும் இது வெறும் லோ பிரஷர் தானே. லோ பிரஷருக்கு வெல்மார்க் லோ பிரஷர் தான் இருக்கு, அவ்வளவுதான். காற்றழுத்த தாழ்வு பகுதியால் தமிழ்நாட்டில் சில இடங்களில் கனமழைக்கு வாய்ப்புள்ளதாகவும் சென்னையில் மிதமான அளவிலேயே மழை இருக்கும் எனவும் குறிப்பிட்டார். இது வந்து கிழக்கிலிருந்து மேற்காக நகர்ந்து செல்லும் பொழுது படிப்படியாக சில பகுதிகளில் கனமழை இருக்கும், சில பகுதிகளில் இதுவா இருக்கும். சென்னையை பொறுத்த வரைக்கும் பொதுவாக மிதமான மழையும் சில பகுதிகளில் அவ்வப்போது கனமழையும் இருக்கும். தமிழ்நாட்டில் வடகிழக்கு பருவமழை இயல்பை விட 14% அதிகம் என பாலச்சந்திரன் தெரிவித்தார். திருவண்ணாமலை வைக்கத்தில் பெரியார் நினைவகத்தை முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் நாளை திறந்து வைக்கிறார். 2 நாள் பயணமாக முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் இன்று கேரளா செல்கிறார். கேரள மாநிலம் கோட்டயம் மாவட்டத்தில் உள்ள வைக்கம் நகரில் 100 ஆண்டுகளுக்கு முன்பு நடைபெற்ற கோவில் நுழைவு போராட்டத்தின் நினைவாக கடந்த 1994ஆம் ஆண்டில் தந்தை பெரியாரின் நினைவகம் திறந்து வைக்கப்பட்டது. இதனை முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் உத்தரவின் பேரில் புனரமைக்க நடவடிக்கை எடுக்கப்பட்டது. இந்நிலையில் இதனை திறந்து வைக்க சென்னையில் இருந்து விமானம் மூலம் இன்று காலை 9 மணிக்கு முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் புறப்படுகிறார். கொச்சியில் உள்ள நெடும்பாச்சேரி விமான நிலையத்தில் அவருக்கு செண்டை மேளம் முழங்க உற்சாக வரவேற்பு அளிக்க கேரள மாநில திமுக சார்பில் ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளது. இதனைத் தொடர்ந்து வைக்கம் நகரில் தந்தை பெரியாரின் நினைவகம் மற்றும் நூலகத்தை முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் நாளை காலை 10 மணிக்கு திறந்து வைக்கிறார். சென்னையில் கோட்டை முற்றுகை போராட்டத்தில் ஈடுபட முயன்ற பகுதி நேர ஆசிரியர்களை காவல்துறையினர் கைது செய்தனர்.
பணி நிரந்தரம் உள்ளிட்ட கோரிக்கைகளை வலியுறுத்தி ஆயிரக்கணக்கான அரசு பள்ளி பகுதி நேர ஆசிரியர்கள் சென்னை எழும்பூர் ராஜரத்னம் மைதானத்தில் அருகே கூடினர். அவர்கள் தலைமைச் செயலகத்தை நோக்கி பேரணியாக செல்ல முயன்றபோது காவல்துறையினர் தடுத்து நிறுத்தியதால் சாலையில் அமர்ந்து போராட்டம் நடத்தினர். இதனால் அவர்களை காவல்துறையினர் கைது செய்தனர். திமுக அளித்த தேர்தல் வாக்குறுதிப்படி பணி நிரந்தரம் செய்ய வேண்டும் என ஆசிரியர்கள் வலியுறுத்தினர். நாங்கள் 13 வருஷமா வேலை செய்துட்டு இருக்கோம். எங்களுடைய சம்பளம் பார்த்தீங்கன்னா 12,000 சில்லறை தான். இந்த 12,000 சில்லறை வச்சுக்கிட்டு எங்களுடைய வாழ்வாதாரத்தை உயர்த்தி கொள்ள முடியல. 50-55 வயசு ஆயிடுச்சு. இதுக்கப்புறம் போயிட்டு நாங்கள் எந்த வேலைக்கு நாங்கள் போக முடியும்? எந்த வேலையில போயிட்டு எங்களை சேர்த்துக்குவாங்க? நாங்கள் எப்படி எங்களோட பொண்டாட்டி பிள்ளைகளை காப்பந்து பண்றது? 12,500 ரூபாய் வச்சுக்கினா நாங்கள் எப்படி சார் குடுத்தனம் பண்றது? குடுத்தனம் நடத்த முடியாது. பிள்ளைங்களை படிக்க வைக்க முடியாது. ஒரு பால் பாக்கெட் வாங்க முடியல. ஒரு சிலிண்டர் 1,500 ரூபாய் 2,000 ரூபாய் விற்கிதுங்க சார். வீட்டு வாடகை 4,000-5,000 கொடுக்கணுங்க சார். அப்ப நாங்க பிள்ளைங்களை எப்படி சார் படிக்க வைக்கிறது? அதிமுக திமுக என இரு கட்சிகளின் காலத்தில் எந்த நடவடிக்கையும் எடுக்கவில்லை என பகுதி நேர ஆசிரியர்கள் வேதனை தெரிவித்தனர். திருச்சி மாவட்டம் மணப்பாறை அருகே மயானத்திற்கு செல்ல பாதை வசதி இல்லாததால் ஆற்று நீரை கிடக்க காற்று நிரப்பப்பட்ட டியூபில் இறந்தவர்களின் சடலங்களை எடுத்துச் செல்லும் நிலை ஏற்பட்டுள்ளது. மணப்பாறையை அடுத்த சங்கிலியாண்டபுரம் பகுதியில் இறந்தவர்களின் உடலை அங்குள்ள ஆற்றின் வழியாகத்தான் மயானத்திற்கு அப்பகுதி மக்கள் எடுத்துச் செல்கின்றனர். எனவே சிறிய பாலம் அமைக்க வேண்டும் என்று மக்கள் கோரிக்கை விடுத்து வருகின்றனர். இதனை அதிகாரிகள் நிறைவேற்றவில்லை என்று கூறப்படுகிறது. இந்த நிலையில் 70 வயதான பூச்சாயி அம்மாள் என்பவர் நேற்று இறந்தார். அவரது உடலை இறுதி ஊர்வலத்தில் ரதத்தில் வைத்து வீட்டில் இருந்து மயானத்திற்கு எடுத்துச் சென்றனர். ஆனால் ஆற்றில் நீர் சென்று கொண்டிருந்ததால் உடலை கொண்டு செல்ல முடியாத நிலை ஏற்பட்டது. இதனால் இறுதி ஊர்வல ரதத்தில் இருந்து உடலை இறக்கி காற்று நிரப்பப்பட்ட டியூபில் வைத்து மயானத்திற்கு உறவினர்கள் கொண்டு சென்றனர். மழைக்காலங்களில் இந்த மாதிரி மழை வந்து இடுப்பளவு தண்ணியில் தான் நாங்கள் வந்து இந்த பாடியை தூக்கிட்டு போகிற மாதிரி இருக்குது. இப்போ எங்கள் ஊரில் வந்து பார்த்தீங்கன்னா பூச்சம்மா அப்படிங்கிற அம்மா வந்து பார்த்தீங்கன்னா வயது முதிர்வு காரணமாக இறந்துட்டாங்க. இந்த மழைக்காலங்களில் தண்ணி அது பாட்டில் ஆற்றுல கிடக்குது. இடுப்பளவு தண்ணியில் தான் நாங்கள் டீப்பு போட்டு தண்ணி அந்த பாடியை கொண்டு போனோம். இது பல முறை நாங்கள் வந்து சொல்லியும் எந்த விதமான நடவடிக்கை எடுக்கலைங்க. ஆற்றின் அருகே பாதை வசதி ஏற்படுத்தி தர வேண்டும் என்று பொதுமக்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர். தூத்துக்குடியில் சுவரேறி குதித்து கோவில் உண்டியலை உடைத்து பணத்தை கொள்ளையடித்து சென்ற இந்த நபரை காவல்துறையினர் தேடி வருகின்றனர். தூத்துக்குடி 3வது மைல் பகுதியில் அரசு பாலிடெக்னிக் கல்லூரி அருகே கல்லாத்து ஸ்ரீ முனியசாமி கோவில் உள்ளது. இந்த கோவிலில் உண்டியலை கடப்பாறையால் உடைத்து 5,000 ரூபாய் பணம் திருடப்பட்டுள்ளது. இதுகுறித்து கோவிலில் உள்ள சிசிடிவியை பார்த்தபோது நேற்று முன்தினம் இரவு மர்ம ஆசாமி ஒருவர் காம்பவுண்ட் சுவர் ஏறி குதித்து கோவிலுக்குள் சென்றது தெரிய வந்தது. இதுகுறித்து தென்பாகம் காவல் நிலையத்தில் கோவில் தர்மகர்த்தா புகார் அளித்தார். இதன் அடிப்படையில் வழக்கு பதிவு செய்த காவல்துறையினர் அந்த மர்ம நபரை தேடி வருகின்றனர்.